जब कभी मैं बीते 2 हफ्ता आपके सामने वचन को लाया था, एक शब्द के ऊपर आपका ध्यान को आकर्षित करके व्यवस्था विवरण की किताब में से कुछ बातों को मैं आपके सामने पेश किया था। நான் கடந்த போன 2 வாரங்களிலே உங்கள் முன்பதாக நான் செய்தியை அல்லது பிரசங்கத்தை வைத்த பொழுது உபாகமத்தின் புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நினைப்பூட்டும்படியாய் பிரசங்கித்தேன். परमेश्वर चाहता है कि हम कुछ बातों को कभी भूलें नहीं। தேவன் விரும்புகிறார் நாம் சில காரியங்களை மறந்து போக கூடாது என்று. इन बातों के ऊपर मैं थोड़ा बहुत उस किताब से प्रकाश देने के लिए कोशिश किया था। நான் இந்த காரியத்தை வைத்து இந்த புத்தகத்திலிருந்து சில காரியங்களை வெளிச்சத்திலே கொண்டு வந்தேன். आजाद होने के पहले मिस्र देश में इजरायली लोगों का हालत क्या था, उसके बारे में उनको याद करते रहना ताकि वे अन्य लोगों को मदद कर सकें, अन्य लोगों के छुटकारा के लिए काम कर सकें। எகிப்திலே அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை எப்படியாக இருந்தது என்ற காரியத்தை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும், மறந்து போகக்கூடாது. இது நிமித்தமாகவே அவர்கள் மற்றவர்களை எப்படியாக விடுதலைக்குள் நடத்த முடியும் அல்லது மற்றவர்களுக்கு எப்படியாக அவர்கள் உதவியாக இருக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளலாம். अपने पुराने दशा को याद करने के द्वारा अन्य लोगों के प्रति हमारा प्यार जो बंधन में है और जो जरूरतमंद है उनके लिए बढ़ता करके मैंने आपके सामने रखा था. நான் உங்கள் முன்பதாக இப்படியாக பேசினேன். நம்முடைய பழைய நிலைமை இருக்கிறதே அதை அடிக்கடி நினைவு கூறும் பொழுது மற்றவர்கள் அடிமைத்தனத்துக்குள் அல்லது விடுதலை ஆகாமல் இருக்கிறார்களே, அவர்கள் விடுதலையாகும் பொழுது உண்டாகிற சந்தோஷத்தையும் அவர்களுக்கு எப்படியாய் அல்லது தேவை உள்ளவர்களுக்கு எப்படியாய் உதவி செய்ய வேண்டும் என்ற காரியத்தையும் நாம் கற்றுக்கொண்டோம். क्योंकि जो गुलामी जो है बहुत दुखदायक है करके मैंने आपके सामने वचन के द्वारा बतलाया. நான் வசனத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அந்த அடிமைத்தனம் இருக்கிறதே ஒரு வலி நிறைந்த வேதனை நிறைந்த துக்கம் நிறைந்த ஒன்று. उस बात को हम तब भी समझेंगे जब हमेशा याद करते हैं कितने बड़े भारी दाम चुका के प्रभु ने मुझे छुड़ाया है. அந்த காரியத்தை வேதனைகளை நாம் எப்பொழுது அறிய முடியும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விலக்கிரயம் கொடுத்து தேவன் நம்மை விடுவித்து அங்கே அழைத்து வந்தார் என்பதை உணரும் பொழுது. इसलिए जैसा हमने गीत गाया, धन्यवाद के साथ आके हम उसकी सेवा में लगे रहते हैं. ஆகையினாலே நாம் பாடல் பாடினோம், நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திலே நாங்கள் நிலைத்திருக்கட்டும். बीते बार मैंने इस बात को भी रखा, हमारा रास्ता में जो कुछ हुआ उस रास्ता को भूलना नहीं है जिस रास्ता में से होके हम चले आए हैं. நான் கடந்த முறை பிரசங்கித்த பொழுது இதை சொன்னேன், எந்த மார்க்கம் அல்லது வழியாக நாம் கடந்து வந்தோமோ அதிலே நடந்த காரியங்களையும் அந்த வழியையும் மறக்க கூடாது. रास्ता कठिन रहा, வழி கடினமாயிருந்தது. और कभी कभी बिल्कुल मूर्छित होने के जगह पर हमको पहुंचाया गया है. சில நேரங்களில் நாமே மூர்ச்சித்து போகக்கூடிய அளவுக்கு அந்த இடத்திலே போனோம். कभी कभी हम ऐसा रास्ता में खड़े थे जहां आगे के लिए दिखाई नहीं पड़ता था. சில நேரங்களில் அப்படிப்பட்ட வழியிலே நின்றோம், முன்னே ஒன்றும் தென்படவில்லை. उन रास्ताओं को पीछे घूम के देखेंगे तब हमें पता चला परमेश्वर ने हमारे पर कितना दया किया है. அந்த வழியை திரும்பி பார்க்கும் பொழுதுதான் தெரிய வரும் தேவன் நம்மேலே எவ்வளவாய் தயவு புரிந்திருக்கிறார். मैंने आपके सामने इस बात को भी रखने के लिए कोशिश किया, कोई भी उस रास्ता को जो सामने है नहीं देख पाता है, धीरे धीरे करके ही परमेश्वर प्रकट करता है. நான் இதையும் வெளிப்படுத்தி அல்லது உங்கள் மத்தியிலே விளக்கமாய் சொன்னேன், யாருமே முழு வழியையும் நேரடியாய் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியாது. மெதுமெதுவாய் கடந்து செல்லும் பொழுதுதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் தெரிய வரும். हम एक बात को जानते हैं, यीशु मसीह फिर आने वाला है. நாம் ஒரு காரியத்தை அறிந்து வைத்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். परंतु हमें ये तारीख मालूम नहीं है. ஆனால் எந்த தேதி என்று நமக்கு தெரியாது. अगर हमें परमेश्वर पहले से तारीख बतला देता, ஒருவேளை அந்த தேதியை ஆண்டவர் முதலே சொல்லி விடுவார் என்றால் शायद हम तैयार नहीं रहते. ஒருவேளை நாம் ஆயத்தமாய் இருக்க மாட்டோம். देखा जाएगा, சரி பார்த்துக்கலாமே, अरे अभी मैं 1 महीना बाकी है, இப்பதான் ஒரு மாசம் மீதி இருக்கு, और इतना दिन बाकी है, இவ்வளவு நாள் இன்னும் இருக்குல்ல, आखिरी वक्त में देखा जाएगा, கடைசி காலகட்டத்தில் ஒன்னு செஞ்சிரலாம். प्रवाही के जीवन में हम प्रवेश करेंगे. இப்படிப்பட்ட ஒரு மெத்தனமான வாழ்க்கைக்குள் நாம் பிரவேசிப்போம். इसलिए आगे की बातों को परमेश्वर छिपा कर रखा. ஆகையினாலே வரப்போகிற காரியங்களை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். मुझे और आपको जिस रास्ता में से होकर जाना उसको भी छिपा के ही रखा. நீங்களும் நானும் எந்த வழியாய் போக வேண்டுமோ அதையும் தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். ताकि हमारा भरोसा पूरी तरह से उसके ऊपर हो. நம்ம இதுக்கு காரணம் என்ன? நம்முடைய நம்பிக்கை முழுவதுமாய் அவரிலே இருக்க வேண்டும். और उसी के ऊपर भरोसा रख के आगे एक एक कदम हम बढ़ते जा सकते हैं. அவர் மேலேயே நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு அடியாய் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்பது. एक सुंदर गीत को हम हमेशा याद करते हैं, ஆகையினாலே एक कदम मुझे दिखाइए वो मेरे लिए काफी है. ஆகையினாலே ஒரு
அருமையான பாடலை எப்பொழுதுமே ஞாபகப்படுத்தி வருவதுண்டு. ஒரு அடி காட்டும் நான் போதும் முன்பதாக செல்வதற்கு. अभी मैं आज तीसरी बात पर मैं आपके ध्यान को आकर्षित करने के लिए चाहता हूं. இப்பொழுது மூன்றாவது விஷயத்தை நோக்கி உங்களுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். मेरे साथ खोलिएगा व्यवस्था विवरण 9वां अध्याय का 7वां पद को देखेंगे. என்னோடு கூட தருவங்கள் உபாகமம் 9வது அதிகாரம் 7வது வசனம். व्यवस्था विवरण 9वां अध्याय का 7वां पद यूं कहता है, உபாகமம் 9வது அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. इस बात का स्मरण रख, कभी न भूलना कि जंगल में तूने किस किस रीति से अपने परमेश्वर यहोवा का क्रोधित किया, और जिस देश में से तू मिस्र से निकला है, जब तक तुम इस स्थान पर न पहुंचे वह तब तक तुम यहोवा से बलवा ही बलवा करते आए हो. நீ வனாந்திரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினதை நினை, அதை மறவாயாக. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்தில் வந்து சேரும் மட்டும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை. यहां बलवा करने की बातों के ऊपर प्रभु इतना जोर दे के कहने का कारण क्या है? இங்கே கலகம் பண்ணின காரியம் அதை குறித்ததான விஷயத்திலே தேவன் ஏன் அழுத்தி பேசுகிறார்? आपको मालूम होना चाहिए, உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். हमें बाइबल साफ बतलाती है, நமக்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. सामुएल के मुंह के द्वारा इस वचन को प्रभु कहता है. சாமுவேலின் வாயிலிருந்து தேவனாய கர்த்தர் இந்த வசனத்தை வெளிப்படுத்தினார். पहला सामुएल उसका 15 अध्याय 1 சாமுவேல் 15வது அதிகாரம். और वहां पर 23 और 24 पद को अगर आप देखेंगे, அங்கே 23 24ஆம் வசனங்களை நீங்கள் பார்த்தால் वहां परमेश्वर इस बलवा की बातों को किसके साथ तुलना करता करके हमें मालूम होगा. இங்கே தேவனாய கர்த்தர் இந்த கலகம் பண்ணுதல் இந்த வார்த்தையை எதோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறார் என்பதை அறியலாம். मैं उसको पढ़ रहा हूं. நான் அதை வாசிக்க போகிறேன். देख, बलवा करना और बाबी खाने वालों से पूछना एक ही समान पाप है. हट करना मूर्तों को और ग्रह देवताओं की पूजा के तुल्य है. तूने जो यहोवा की बात को तुच्छ जाना, इसलिए उसने तुझे राजा होने के लिए तुच्छ जाना है. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவா இருக்காதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். प्रभु का वचन बहुत सफाई से इस बात को प्रकट करता है. வேத வசனம் மிக தெளிவாய் இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறது. एक और बार उस 23 पद में थोड़ा ध्यान दीजिए. இன்னொரு முறை அந்த 23ஆம் வசனத்திலே கவனித்து பாருங்கள். प्रभु सामुएल के द्वारा साफ प्रकट करता है. ஆண்டவர் சாமுவேல் மூலமாய் மிக தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். बावी कहने वालों से पूछना परमेश्वर के सामने एक बहुत बड़ा पाप है. பில்லி சூனியத்துக்காக போய் யாராவிடத்துல கேட்பது தேவனுக்கு முன்பதாக பெரிய பாவம். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कितने आत्मिक भी क्यों न हो, हम आगे की बातों को पहले अच्छा से जानने के लिए चाहते हैं. எவ்வளவுதான் ஆவிக்குரியவர்களா இருந்தாலும் வரப்போகிற காரியங்களை முதலாவதே அறிந்து வைக்க ஆசை உடையவர்களா இருக்கிறோம். उसी के लिए लोग जो है दुष्ट आत्माओं के साथ संबंध रखते हैं. அதற்காக ஜனங்கள் அசுத்த ஆவிகளோடு கூட தொடர்பு கொள்கிறார்கள். ज्योतिषियों के पास जाते हैं, ஜோதிடத்துல போறாங்க, टोना करने वालों के पास जाते हैं, மந்திரவாதிகளிடத்துல போறாங்க, इस प्रकार की बातों में हाथ लगाते हैं. இப்படிப்பட்ட காரியங்களிலே கை வைக்கிறாங்க. उसको परमेश्वर पूरा घृणा करता है करके बाइबल बतलाती है. வேதம் சொல்கிறது அதை தேவன் முழுவதுமாய் வெறுக்கிறார். लेकिन यहाँ सामुएल कहता बलवा करना उसके बराबर है. ஆனால் இங்கே சாமுவேல் சொல்கிறான் ரெண்டகம் அல்லது கலகம் பண்ணுதல் அந்த பில்லி சூனியத்துக்கு ஒத்தது. और उस हट करना मूर्ति पूजा के बराबर में है. முரட்டாட்டம் பண்ணுகிறது விக்கிரக ஆராதனைக்கு சரி. हे भाई बहन थोड़ा ध्यान से सुनिएगा. சகோதர சகோதரிகளை கவனித்து கேளுங்கள். ठीक है, हम इस बात को थोड़ा सा ले लेते हैं. சரி, இந்த காரியத்தை நம்ம கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளலாம். मैंने आपने कई बार परमेश्वर के साथ बलवा किया. நீங்களும் நானும் अनेक முறை தேவனுக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணி இருக்கலாம். हमारा रास्ता में जब तकलीफ आई तो हमने कुड़कुड़ाया. வழியிலே கஷ்டங்கள் வந்த பொழுது முறுமுறுத்திருக்கிறோம். हमने परमेश्वर से पूछा
क्यों मुझे इस प्रकार के रास्ता में आने दिया? நாம் தேவனிடத்துல கேட்டோம், ஏன் இந்த வழியா என்னை செல்ல விட்டீர்? हमारा दिल में एक बहुत बड़ा संघर्ष चले जाता है। நம்முடைய உள்ளத்துல ஒரு விதமான போராட்டம் வந்து விடுகிறது. एक बड़े बड़े सेवकों को भी इस प्रकार के संघर्ष चले जाता है। பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கும் இதே பிரச்சனை தான். एक जाना पहचाना एक परमेश्वर का दास अभी संसार से चले गए, ஒரு பிரசித்தி பெற்ற தேவ ஊழியர் இப்பொழுது உலகத்திலிருந்து அவர் போய்விட்டார். लेकिन वे जब आखिरी वक्त में कुछ महीना के लिए बहुत बीमार हो गए, ஆனால் அவருடைய கடைசி காலகட்டத்தில் சில மாதங்களுக்கு அதிகமாய் வியாதி பெற்றிருந்த வேளையிலே उनका कैंसर की बीमारी में बहुत परेशान थे। அவருக்கு வந்த கேன்சர் வியாதியினாலே ரொம்ப கஷ்டப்பட்டார். वे किसी को देखना नहीं चाहते थे யாரையும் பார்க்கவே விரும்பாதவராயிருந்தார். और इतना गुस्सा करते थे, அவ்வளவாய் கோபப்படுவார். अपना पानी बाटल गुटा के नर्सों के ऊपर फेंक देते थे। தண்ணி பாட்டில் அப்படி உருவி எடுத்து நர்ஸ் மேல தூக்கி எறிஞ்சிடுவாரு. इतना उनका अंदर एक संघर्ष चले आया। அவருக்குள்ளே அப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தன. इसके बारे में देखा हुआ एक आदमी मुझसे जब कह रहा था, அவரை குறித்து கேட்ட அல்லது கண்ட ஒரு மனிதன் அவரை குறித்து சொன்ன விஷயம், मैं भरोसा नहीं रख सका, நானே அந்த விஷயத்தை நம்ப முடியவில்லை. इतना इस्तेमाल किया हुआ दास है, அவ்வளவாய் பயன்படுத்தப்பட்ட ஊழியர், इतना परमेश्वर के लिए दौड़ने वाला दास है, அவ்வளவாய் தேவனுக்காய் ஓடிக்கொண்டிருந்தவர் ये बलवा करते हैं और कुड़कुड़ाते हैं, हट करते हैं, क्या कारण है? இப்பொழுது ரண்டகம் பண்ணுகிறார், கலகம் பண்ணுகிறார், முறுமுறுக்கிறாரே, என்ன காரணம்? ये सारे लोगों के अंदर पाया जाता है। இது अनेக அல்லது எல்லாருக்குள்ளேயும் காணப்படுகிறது. जब रास्ता कठिन हो जाता है, लोग इस बात पर ज्यादा गौर करते हैं। வழி கடினமாய் அமையும் பொழுது இந்த காரியத்திலே விழுகிறார்கள். लेकिन यहाँ प्रभु खुद कहता है उसको याद करना। இங்கே தேவனே சொல்கிறார், அதை நினைவில் வை. तुमने मेरे विरोध में बहुत बार बलवा किया है, நீ எங்களுக்கு எனக்கு விரோதமாய் अनेक முறை கலகம் பண்ணினாய். You rebel against me many times. तुमने मेरे विरुद्ध में कई बार इस प्रकार का बलवा किया है. इस्राएलियों की यात्रा को अगर आप अध्ययन करेंगे, இஸ்ரவேலுடைய பிரயாணத்தை நீங்கள் நினைவில் கொண்டு வந்தால், जहां कहीं पानी की तकलीफ होती थी या भोजन की तकलीफ होती थी, वे कुड़कुड़ाते थे और बलवा करके कहते थे हम मिस्र में लौट जाएंगे। எங்கெல்லாம் தண்ணீர் அவர்களுக்கு இல்லாமல் இருந்ததோ அல்லது போஜனம் இல்லாமல் இருந்ததோ அப்பொழுதெல்லாம் முறுமுறுத்து சொல்லுவார்கள், நாங்கள் எகிப்துக்கு திரும்பி போய் விடுவோம், हम मिस्र में लौट जाएंगे, எகிப்துக்கே போய் விடுவோம், हम लोग परमेश्वर के संग संग नहीं चलेंगे, நாங்கள் தேவனோடு கூட கூட போக மாட்டோம். और मेघ का खंबा अग्नि का खंबा आगे बढ़ने समय हम नहीं जाएंगे, மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் முன்னே வந்தாலும் நாங்கள் போக மாட்டோம். वे बलवा करते थे करके बाइबल बतलाती है। வேதம் சொல்கிறது அவர்கள் முரட்டாட்டம் பண்ணினார்கள். फिर प्रायश्चित करते थे, திரும்ப அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணினாங்க, या अगुवे प्रायश्चित करते थे, அல்லது தலைவர்கள் அவர்களுக்காக வேண்டினார்கள், या प्रार्थना करते थे, அல்லது ஜெபம் பண்ணினார்கள். फिर उनको प्रार्थना उनकी प्रार्थना को सुन के परमेश्वर उनके ऊपर दया करता திரும்ப था। அவருடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அவர்கள் மேலே தயவு கூர்ந்தார். मेरे बाइबल बतलाती है வேதம் சொல்கிறது पाप को क्षमा करने वाला हमारा परमेश्वर है। பாவத்தை மன்னிக்கிறவர் நம்முடைய தேவன். न केवल क्षमा करता है, அவர் மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, बिल्कुल भूलता है करके बाइबल बतलाती है। வேதம் சொல்கிறது அதை மறந்து விடுகிறார். मनुष्य के अंदर मृग का या पशु का स्वभाव है, मनुष्य भूलता नहीं है। மனிதனுக்குள்ளே மிருக குணம் அல்லது சுபாவம் இருக்கிறது, மனிதன் மறக்க மாட்டான். गलती को बतलाते रहेंगे, அவன் மற்றவருடைய தவறை சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பான். अगर कोई भी उसको क्षमा भी मांगेंगे उसको बतलाते रहेंगे। அல்லது மன்னிப்பு வந்து யாரு கேட்டா கூட அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். हम क्षमा कर लिए लेकिन भूलते नहीं है। நான் மன்னிச்சிட்டேன், ஆனா எப்படி மறக்கிறது? मेरी बात को थोड़ा ध्यान से सुनिए। என் காரியங்களை நன்றாய் கவனியுங்கள். क्षमा करते हैं लेकिन भूलते नहीं है। மன்னித்து விடுகிறோம், ஆனால் மறக்கிறதில்லை. उसी को दिखा दिखा के एक्सप्लॉइट करने के लिए कोशिश करेंगे। அதை சுட்டி காட்டி காட்டி அதை விவரித்துக் கொண்டே இருப்போம். ये मनुष्य का स्वभाव है। இது மனித சுபாவம். परमेश्वर के बारे में बाइबल बतलाती है। ஆனால் தேவனை குறித்து வேதம் சொல்கிறது. दो वचन को देखेंगे, ரெண்டு வசனங்களை பார்க்கலாம். बहुत वचन को देख सकते हैं, अनेक வசனங்களை பார்க்க முடியும். लेकिन जाना पहचाना दो वचन को देखेंगे। ஆனா நன்றாய் அறிமுகமா இருக்கிற ரெண்டு வசனங்கள். भजन संगीता 103 சங்கீதம் 103 और 10 और 12 पद को पढ़ेंगे। 10 12 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 10 और 12 10 12 வசனங்கள். उसने हमारे पापों के अनुसार हमसे व्यवहार नहीं किया और न हमारे अधर्म के कामों के अनुसार हमको बदला दिया। அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். विद्याचल और अस्ताचल से जितनी दूर है उसने हमारे अपराधों को हमसे उतने दूर कर दिया है। மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ
அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். इस वचन को हम सब कोई बात याद करते हैं. இந்த வசனத்தை எல்லாரும் நினைவில் வச்சிருக்கிறோம். न केवल हमारा परमेश्वर हमारे पापों को क्षमा करता है, நம்முடைய தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, परंतु पाप की बातों को इतना दूर करता है. ஆனால் அந்த பாவத்தினுடைய காரியத்தை அவ்வளவு தூரமாக்கி போடுகிறார். उद्या चल रास्ता चल जितना दूर है उसको गिनती नहीं देख भी नहीं सकते, उतना दूर कर देता है. நம்முடைய பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் அதை பார்க்கவே முடியாது, அவ்வளவாய் தூரப்படுத்தி விடுகிறார். परमेश्वर उसको चिंता नहीं करता है. தேவன் அதை குறித்து யோசிக்கிறதே கிடையாது. तब क्यों यहाँ पर लिखा है, ए तुमने बलवा किया है उसको याद रखो, भूलना नहीं. ஆனால் ஏன் இங்கே தேவனாய கர்த்தர் சொல்கிறார், நீ கலகம் பண்ணினாயே அதை நீ மறந்து போகாதே. एक और वचन को भी देखेंगे, இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். मीका नबी की किताब மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் उसका 7वां अध्याय 7வது அதிகாரம் 19 पद को देखेंगे அதனுடைய 19வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். और मीका नबी की किताब उसका 7वां अध्याय மீகா 7வது அதிகாரம் 18 पद को भी 19 पद को देखेंगे. 18ஆம் வசனத்தை பார்க்கிறோம், திரும்ப 19ஐ பார்க்கலாம். तेरे समान ऐसा परमेश्वर कहाँ है जो अधर्म को क्षमा करें, अपने निज बाग के बच्चे हुओं को अपराध को डांप दें. वो अपने क्रोध को सदा बनाए नहीं रखता, क्योंकि वो करुणा से प्रति रखता है. தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். एकदम साफ यहाँ भविष्यद्वक्ता कहता है. இங்கு தீர்க்கதரிசி மிக தெளிவாய் சொல்கிறார். और 19वां पद में यह भी लिखा है, 19வது வசனத்தில் இப்படியும் எழுதியிருக்கிறது, फिर हम पर दया करेगा அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், और हमारे अधर्मों के कामों को लथाड़ डालेगा, तो उनको सब पापों को गहरे समुद्र में डाल देगा. நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுகிறார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. தேவ நாமத்துக்கு மகிமை. प्यारों, பிரியமானவர்களே, अगर एक समुद्र किसी चीज को अपने खींच लेता है, சமுத்திரம் ஏதாவது ஒரு பொருளை இழுத்து தன்னிடத்தில் வைத்தால் उसको मनुष्य नहीं पहचान पाता, அதை மனிதனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. कोशिश करने से भी पहचान नहीं पाता. மனிதன் முயற்சி எடுத்தாலும் கண்டுபிடிக்கவில்லை. लेकिन यहाँ मीका कहता है, ஆனால் இங்கே மீகா சொல்கிறான், हमारा परमेश्वर की दया इतनी बड़ी है, நம்முடைய தேவனுடைய இரக்கம் அவ்வளவாய் பெரியது, सारे पापों को, எல்லா பாவங்களையும் सब पापों को எல்லா மீறுதலையும் गहरे समुद्र में डाल दिया है. சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போட்டு விடுகிறார். प्रभु के नाम की स्तुति महिमा हो. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इसका मतलब उसका याद भी नहीं कर सकता, அதை நினைவில் கூட திரும்ப வைக்க முடியாது. उसको समझ में उसमें उसके सामने नहीं है. அவருக்கு முன்பதாக அது இல்லவே இல்லை. पुराना नियम में यह कहा गया था, பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படியா சொல்லப்பட்டது, जिसका पाप क्षमा किया गया है और जिसका पाप डांप दिया गया वो धन्य है. எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். लेकिन नया नियम में यीशु मसीह का लहू ने न केवल हमारे पापों को डांप दिया, लेकिन मिठा डाला है. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை மூடி இருக்கிறது மாத்திரமல்ல, அது அழித்து போட்டது. हमारा यीशु केवल पापों के ऊपर एक पर्दा नहीं डाला है. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு மேலே வெறுமனே ஒரு திரை மாத்திரம் அப்படி போடவில்லை. और पर्दा डाला रहने के चलते पुराना नियम में இந்த திரை மூடுதிரை போடப்பட்டிருக்கிறதுனாலே பழைய ஏற்பாட்டிலே मान लीजिए यहाँ पाप है, வைத்துக் கொள்ளுங்கள், இங்கே பாவம் இருக்கிறது, बलि चढ़ाने के लिए गए हैं, நீங்கள் பலி செலுத்த போயிருக்கிறீங்க, पाप का प्रायश्चित को किए हैं, பாவ பிராயச்சித்தத்தை செய்திருக்கிறீங்க, और उसका आपका बलि के चलते उसके ऊपर डांपा गया है. உங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக பலி செலுத்ததினாலே இப்பொழுது இதுக்கு மேல அந்த திரை போட்டாயிடுச்சு. लेकिन शैतान क्या करता है? ஆனால் அங்கே இருக்கிறவன் என்ன செய்வான்? शैतान क्या சாத்தான் என்ன செய்வான்? शत्रु क्या करता है? சத்ரு என்ன செய்வான்? देखो பாரு பாரு देखो பாரு देखो பாரு देखो பாரு
टोकने के रहने के लिए कोशिश करेगा। அவன் குத்தி காட்டிக்கிட்டே இருப்பான். शैतान का काम वही இது है। சாத்தானுடைய வேலை. परंतु ஆனால் जब यीशु मसीह के पास हम आए हैं, இயேசுவின் அண்டையில நாம் வரும்போது न केवल ढांपा गया है, அது மூடப்பட்டது மாத்திரமல்ல, मिटाया गया है। அது அழிக்கப்பட்டு விட்டது. यारों थोड़ा ध्यान से सुनिएगा। நன்றாய் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். जब परमेश्वर मेरे पापों को ढांप देता है, தேவனாய கர்த்தர் பாவத்தை மூடி இருக்கிற வேளையிலே फिर यहाँ पर लिखा याद करो, திரும்ப அங்கே எழுதி இருக்கிறது நினைவில் வை. फिर एक और बार उस वचन को और दान दीजिएगा। திரும்ப ஒரு முறை அந்த வசனத்தை நோக்கி பாருங்கள். और व्यवस्था 9 अध्याय का 7वां पद को, உபாகமம் 9வது அதிகாரம் 7வது வசனம். बिल्कुल प्रभु कहता है, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விஷயம், इस बात को स्मरण रख, कभी भी न भूलना। இந்த காரியத்தை மனதில் வை, அதை ஒருபோதும் மறவாயாக. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। தேவ நாமத்துக்கு மகிமை. इस गॉड दैट बैड? क्या परमेश्वर उतने बुरे हैं? क्या इस प्रकार परमेश्वर हमें फिर बारंबार ठोकने के लिए उसको इस्तेमाल करने वाला है? என்ன திரும்ப திரும்ப நடந்த காரியத்தை திரும்ப சுற்றி காட்டி 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 சொல்லுகிற ஆண்டவரா? अगर ऐसी बात है, फिर परमेश्वर और शैतान में क्या अंतर है? இப்படிப்பட்ட ஆண்டவன் சொன்னா சாத்தானுக்கும் தேவனுக்கும் வித்தியாசம் என்ன? लेकिन एक और बात को जोड़ा है, ஆனால் இன்னொரு காரியத்தை அங்கு இணைக்கிறதை பார்க்க முடிகிறது. क्योंकि you provoked God many times. அநேக நேரம் தேவனை ப்ரோவோக் பண்ணதை அல்லது சீண்டி பார்த்ததை வேதம் சொல்கிறது. तुमने यहोवा को क्रोध लाने के लिए काम किया है. தேவனிடத்திலே கோபம் மூட்டுவதற்காக, கோபத்தை ஏற்றுவதற்காக வேலை செய்த ஜனம். कई बातों के द्वारा परमेश्वर को उन्होंने क्रोध लाया. அநேக காரியங்கள் நிமித்தம் தேவனுக்குள்ளே இவர்கள் கோபத்தை வரவழைத்தார்கள். इस्राएलियों के रास्ता में आप देखिएगा, कई बार परमेश्वर का क्रोध उनके ऊपर भटक उठा है. இஸ்ரவேலின் பிரயாண வழிகளை பாருங்கள், அநேக முறை தேவனுடைய கோபம் எழும்பி பொங்கிற்று. पहले बार उनका क्रोध कब उनके ऊपर उठा है? முதலாவது முறை தேவனுடைய கோபம் எப்பொழுது ஜனங்கள் மேல வந்தது தெரியுமா? उस अध्याय को आप पढ़ेंगे तब आपको मालूम होगा. அந்த அதிகாரத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரிய வரும். और जब मूसा सिनाई पर्वत के ऊपर चला गया था, அந்த மோசே என்பவன் சீனாய் மலையின் மேல உயரத்துல போயிட்டான். वहां मेघ उसको घेर लिया. அங்கே மேகம் அவனை மூடிட்டு, वहां पर थंडर अर्थात टन जो है वहां पर गरज रहा था. அங்கே இடி முழக்கம் உண்டாயிற்று. और पृथ्वी हिल रहा था, பூமி அதிர்ந்தது, पहाड़ हिल रहा था, மலை அதிர்ந்தது. यहां तक लिखा मूसा भी देख के डर गया था. இங்கேயும் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, மோசேயும் அதை கண்டு பயந்து போனான். तो पहाड़ तले में लोग बैठे हैं, மலை அடிவாரத்திலே ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. 40 दिन में 40 நாட்களுக்குள்ள अभी ये वो लाल समुद्र को पार करके आए हैं. இப்பதான் இந்த ஜனம் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்திருக்காங்க. अभी ये मारा का पानी को मीठा करके परमेश्वर ने दिखाया, उसको पिए हैं. மாராவின் கசப்பு தண்ணீரை தேனாய் மாற்றி தேனீயாய் மாற்றி அங்கே கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். अभी ये उनको मन्ना मिला है. இப்பொழுதுதான் அவர்களுக்கு மன்னா கிடைத்திருக்கிறது. अभी ये उनके लिए मांस मिला है. இப்பொழுதுதான் அவர்களுக்கு இறைச்சி கிடைத்தது. अभी ये उनको चट्टान से पानी मिला है. இப்பொழுதுதான் கண்மலையில் இருந்து இவர்களுக்கு தண்ணீர் வந்திருக்கிறது. इतनी अद्भुत कामों को देखने के बाद, இப்படிப்பட்ட अनेक அற்புதங்களை கண்ட பின்பு 40 दिन भी नहीं हुआ है. 40 दिन के मूसा नहीं है. 40 நாட்களுக்கு மாத்திரம் தான் மோசே இல்ல. उन्होंने बलवा करके दबाव किया आरून को. அவர்கள் நெருக்கி ஆரோனை வற்புறுத்தினார்கள். हमको मालूम नहीं हो रहा मूसा का क्या हुआ. மோசேக்கு என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாதையா? कहां चला गया पता नहीं. எங்க போனார் எங்களுக்கு தெரியல. हमें चलाने के लिए देवताओं को बनाइए. எங்களை நடத்தி செல்லும்படியாய் தேவர்களை உருவாக்கும். आप इसको थोड़ा देखिएगा. நீங்கள் கொஞ்சம் அதை பாருங்கள். निर्गमन की पुस्तक யாத்ராகமத்தின் புத்தகம் 32 अध्याय 32வது அதிகாரம் आप पहला पद को पढ़िएगा. 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். निर्गमन उसका 32 अध्याय का पहला पद. யாத்ராகமம் 32:1. जब लोगों ने देखा कि मूसा को पर्वत से उतरने में विलंब हो गया है, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது, तब वे हारून के पास इकट्ठे होके कहने लगे, அப்பொழுது அவர்கள் ஆரோனிடத்திலே கூடி வந்து சொன்னார்கள், हमारे लिए देवता बना
और हिंदी में ऐसा है, लेकिन तमिल में देवताओं को बना करके अनुवाद किया है। अंग्रेजी में भी गॉड्स, मेक गॉड्स फॉर अस। இந்தியிலே தெய்வம் என்று ஒருமையில போடப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்ல பாத்தீங்கன்னா தெய்வங்களை, அப்படியே ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா காட்ஸ் என்று சொல்லி பன்மையிலே போடப்பட்டிருக்கு. प्यारा, थोड़ा सा मन में अपने इस बात को लाइएगा। பிரியமானவர்களே, கொஞ்சம் மனதில் இந்த காரியத்தை கொண்டு வாருங்கள். परमेश्वर ने उनसे जबरदस्ती के साथ काम किया। தேவனாய கர்த்தர் வலுவாய் கிரியை நடப்பித்தார். जो काम अन्य देशों के लोगों के सामने नहीं किया, उसको इनके जीवन में किया। பிற தேசத்தார் காணாத அற்புத அடையாளங்களை இந்த ஜனம் கண்டது. लाल समुद्र को दो टुकड़ा करके सूखे जमीन में उनको चलाया। சிவந்த சமுத்திரம் இரண்டாய் பிளந்து காய்ந்த உலர்ந்த தரை வழியாய் போனது. दूतों के भोजन को लोगों ने खाया। தூதனுடைய அப்பத்தை அவர்கள் உண்டார்கள். जहां कोई उम्मीद नहीं है, उस चट्टान से पानी आया। எங்கே ஒன்றுமே வராதோ அந்த கண்மேல் இருந்து தண்ணீர் வந்தது. इसका पिया हुआ लोग जो है, அதை குடித்த ஜனம் अभी देवताओं को मांग रहे हैं। இப்பொழுது தெய்வங்களை கேட்கிறது. हमारे जीवन में भी कभी कभी हम परमेश्वर को भूलने के बाद, சில நேரங்களில் நாமும் கூட தேவனை மறந்த பின்பு हम अगुवाई पाने के लिए कुछ भी करने के लिए तैयार हो जाते हैं। நாம் எதையும் செய்வதற்கான ஆயத்தத்தை போட்டு விடுகிறோம். उसने वायदा किया, ஆனால் அவரோ கலகம் பண்ணினார்கள். तुझे नहीं छोड़ूंगा, உன்னை நான் விட மாட்டேன், नहीं त्यागूंगा, கைவிட மாட்டேன். अपने वचन पर भरोसा रख के वो बैठा है। நம்பிக்கை அல்லது வசனத்து மேலே நம்பிக்கை வைத்து அமர்ந்திருக்கிறாய். लेकिन ये लोग, ஆனால் இந்த ஜனமோ उस प्रकार चलाए हुआ परमेश्वर को छोड़ छाड़, அப்படி தேவ நடத்துதலை அற்புதங்களை கண்டவர்கள் தேவனை உதறி தள்ளினார்கள். हारून के ऊपर लगे हुए हैं। ஆரோனை பிடித்து கொண்ட ஜனமாய், सुनो, கேள், हमारे लिए देवताओं का कहना, எங்களுக்காக தெய்வங்களை உண்டாக்கும். let them guide, let them guide, वे हमें अगुवाई करने पाए। அவர்கள் எங்களை நடத்தட்டும், அவர்கள் எங்களை நடத்தட்டும். पता नहीं मूसा का क्या हुआ, மோசேக்கு நடந்தது எங்களுக்கு தெரியவில்லை. परमेश्वर बहुत दुख लगा होगा। தேவனுக்கு எவ்வளவு துக்கமாயிருந்திருக்கும். बाइबल बतलाती है वो क्रोधित हुआ। வேதம் சொல்கிறது அவர் கோபப்பட்டார். और इस बात को प्रभु याद करता है, सुनो, रास्ता में तुमने मुझे क्रोधित किया कि मैं तुम्हें बिल्कुल सत्यानाश करने के लिए चाहा। இந்த காரியத்தை தேவன் அங்கே ஞாபகப்படுத்துகிறார். கேள், நீ வழியிலே செய்த அந்த காரியம் எனக்கு கோபம் உண்டாக்கி உன்னை அழிக்கும் அளவுக்கு வந்து விட்டது. मैं तुम्हें सत्यानाश करने के लिए सोचा था, நான் உன்னை அழிக்கும்படி யோசித்திருந்தேன். but there came one man, लेकिन वहां एक मनुष्य चले आया. मूसा चले आया, மோசே வந்தான். तुम्हारे लिए वो विनती करने लगा, உங்களுக்காக வேண்டுதல் செய்தானவன், हे प्रभु, इनका अगर सत्यानाश करोगे मेरा नाम को जीवन की पुस्तक से मिटाइए। ஆண்டவரே, நீர் இவர்களை அழித்து போட்டால் என்னுடைய பெயரை ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். इसलिए मैंने छोड़ा। ஆகையினாலே நான் உங்களை அப்படி விட்டு விட்டேன். प्यारो, பிரியமானவர்களே, इस सुबह के आराधना में प्रभु क्यों याद करने के लिए कहता है? இந்த காலை வேளையில தேவன் நினைவு கூர் என்று சொல்லுகிறார். एक और घटना को मैं दिखाने के लिए चाहता हूँ। இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். गिनती की किताब, என்னாகமத்தின் புத்தகம் 16 अध्याय है। 16வது அதிகாரம். 16 अध्याय को आप घर में जाके कम से कम आज खाना खाने के पहले पढ़ लीजिएगा। நீங்கள் இன்றைக்கு சாப்பாடு சாப்பிடுவதற்கு முன்னதாக 16வது அதிகாரத்தை குறைந்தபட்சம் வாசியுங்கள். वहां पर भी प्रभु खुद कहता है, அந்த 16லும் தேவனே சொல்லுகிறார். गिनती की किताब 16 अध्याय का 45 पद को पढ़िएगा। என்னாகமும் 35 पद, 45 என்னாகமும் 16ஆம் அதிகாரத்தின் 45வது வசனத்தை வாசியுங்கள். तुम उस मंडली के लोगों के बीच में से हट जाओ कि मैं उन्हें फल भर में भस्म कर डालूं। இந்த சபையார் मुंह के बल गिरे, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள். यहाँ हारून और मूसा के विरोध में लोग बलवा किए करके बाइबल बतलाती है। இங்கே மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் ஜனங்கள் கூடி கலகம் பண்ணினார்கள். विशेष तौर से हारून के विरोध में बोल रहे हैं करके मूसा कहता है। 16 अध्याय का 11वां पद को पढ़िएगा। 16ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்திலே மோசே சொல்கிறான், ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தீர்கள் என்று சொல்லி. 11 पद को पढ़िएगा। 16 अध्याय के 11 पद। 16ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். इस कारण तूने अपनी सारी मंडली को यहोवा के विरोध इकट्ठी किया है। हारून कौन है कि तुम उस पर बुड़बुड़ाते हो? இதற்காக நீயும்
உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே குற்றம் கூறினீர்கள், ஆரோனுக்கு விரோதமாய் நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் மாத்திரம். அவன் மூசா कहता है, மோசே சொல்லுகிறான், अरे हारून के विरोध में क्यों करते हो? ஆரோனுக்கு விரோதமா ஏன் முறுமுறுத்தீங்க? इस घटना को आपको मैं थोड़ा सा याद दिलाने के लिए चाहता हूँ. நான் இதனுடைய காரியத்தை கொஞ்சம் ஞாபகமூட்ட விரும்புகிறேன். बलवा करने का लीडर कोरा रहा. இங்கே கோராக என்பவன் கலகக்காரத்தினுடைய தலைவனாயிருக்கிறான். 250 लोगों को अपना लिया 250 பேரை சேர்த்துக்கிட்டான். और हम लोग सब बराबर है, நாங்கள் எல்லாரும் ஒண்ணு போல இருக்கோம், हम लोग सब पवित्र हैं, நாங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள். तुम लोग ज्यादा बनते हो, तुम लोग ज्यादा बनते हो. நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? उसको पढ़िएगा मालूम होगा. அதை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். मूसा भी कहता है, இப்பொழுது மோசே சொல்லுகிறான், हारून कौन है बाबा? ஆரோன் யாரப்பா? ஆரோன் யாரு? क्यों उसके विरोध में बुड़बुड़ाते ஏன் हो? அவனுக்கு விரோதமாய் போய் முறுமுறுக்கிறீங்க? लेकिन वही हारून क्या करता है? ஆனா அதே ஆரோன் என்ன செய்கிறான் தெரியுமா? पढ़िएगा 16 अध्याय. அதே 16ஆம் அதிகாரம். मूसा ने हारून से कहा 40वां पद, 40 और 47 पद को पढ़ेंगे. 46 47 வசனங்களை வாசிக்க போறோம். மோசே என்ன சொல்கிறான்? मूसा ने हारून से कहा, धूपदान को लेके उसमें वेदी पर से आग रखकर उस पर धूप डाल, मंडली के पास फुर्ती से जाके उसके लिए प्रायश्चित कर, क्योंकि यहोवा का कोप अन्यथा अत्यंत भटका है और मरी फैलने लगी है. மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்னியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவிர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதி தொடங்கிற்று என்றான். I love the word verse 47. 47 को मैं पढ़ रहा हूँ. நான் 47வது வசனத்தை அதிக ஆர்வமாய் நேசிக்கிறேன், அதை வாசிக்கிறேன். मूसा की आज्ञा के अनुसार हारून धूप दान लेकर मंडली के बीच में दौड़ा गया. மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். मेरे विरोध में लोग लड़ रहे हैं, எனக்கு விரோதமா ஜனங்கள் போராடுறாங்க. परमेश्वर मेरे लिए खड़ा हो गया है. தேவன் அங்க இப்படி கடுங்கோபமாய் நிற்கிறார். जाने दीजिए इन लोगों को, சரி ஜனங்களை போக விடலாமே, थोड़ा मरने दीजिए. சரி சத்து போக No! இல்லை. मूसा ने कहा फुर्ती कर, மோசே சொன்னா விரைவில் செய். लेकिन हारून दौड़ रहा. ஆனால் ஆரோனோ ஓட்டம் பிடித்து ஓடுகிறான். उस बात को और 48 पद में लिखा है, 48ஆம் வசனத்துல பாருங்க, वो मुर्दों और जीवितों के मध्य में खड़ा हुआ. செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே ஆரோன் நின்றான். तब मरी थम गई. அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. प्यारो, பிரியமானவரே, इन सारी बलवा की बातों को प्रभु कहता है भूलना नहीं. இந்த எல்லா கலகம் பண்ணின காரியங்களை எல்லாம் தான் ஆண்டவர் அங்க சொல்றாரு, இதை மறந்து போகாதே. जो परमेश्वर पापों को समुद्र की गहराई में डाल के भूल जाता है, वो क्यों इसको याद करने के लिए कहता है? எந்த தேவன் பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போய் போட்டு மறந்து விடுகிறாரோ அந்த தேவன் இதை திரும்ப நினைவு கூறும்படி சொல்லுகிறார். क्योंकि जब कभी उस प्रकार की बातें को देखोगे, ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் வர காண்பாயோ, जिम्मेदारी लेके अपने कंधों पर अपने को कतरा में डाल के खड़ा करने के लिए किसी को परमेश्वर खोजता है. பொறுப்பை ஏற்றுக்கொண்டவராய் அந்த ஆபத்து அல்லது அழுகிற ஜனம் இவர்களுக்கு இடையிலே நின்று கொண்டு இப்படி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டிய வைராக்கியம் உள்ள ஜனத்தை தேவன் தேடுகிறார். मूसा हो, हारून हो, மோசேயோ அல்லது ஆரோனோ अपने ऊपर उस जिम्मेदारी को लेके பொறுப்பை தன் மேலே சுமர்த்தினவர்களாக, अपने जीवन को खतरा में डाल के, தன்னுடைய உயிரை பணயம் வைத்தவர்களாக. 14,000 से अधिक लोगों की मृत्यु हो चुकी है. 14,000க்கு மேலான ஜனங்கள் மாண்டு சத்தது. लाश पड़ा हुआ है, பிணங்கள் எல்லாம் கிடக்கின்றன. मरी फैल रही है. வாதை பரவி கொண்டிருக்கிறது. बीच में आके அவன் இடுக்கிறான், இடையில் வந்து நின்றுக்கிறான். taking stand, ஓ खड़ा हो गया, स्थिर, खतरा का stand. ஆபத்துகளுக்கு மத்தியிலே நின்று போய்விட்டான். प्रभु क्यों इसको याद करने के लिए भूलना नहीं, कभी नहीं भूलना कहता. ஏன் தேவன் இதை ஞாபகமூட்டி இதை ஒருபோதும் மறந்து விடாதே என்று சொல்லுகிறார்? जबकि भी परमेश्वर का प्रकोप उठता है, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய கடும் கோபம் எழும்புகிறதோ उसको थमाने के लिए एक मूसा का आवश्यकता, एक हारून का आवश्यकता.
அதை குளிர்ந்து போக சொல்ல அல்லது கோபத்தை ஆற்ற மோசே தேவை, ஆரோன் தேவை. भूलना नहीं, மறங்காதே, மறந்து போகாதே, भूलना नहीं। மறந்து போகாதே. प्रभु में सहायता करने पाए। தேவன் நமக்கு உதவி செய்வாராக. प्रभु कहता है, ஆண்டவர் சொல்கிறார், तुमने मेरे विरोध में बलवा किया था, நீங்கள் அல்லது நீ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினாய். उस बात का कभी नहीं भूलना। அதை ஒருபோதும் மறந்து போகாதே. I was quite angry, जरूर मैं क्रोध से भटक उठा था. मैं बिल्कुल सत्यानाश करने के लिए चाहा था। முழுவதும் அழிக்க நான் முயற்சி எடுத்தேன் தான். Because of these people, इन लोगों के चलते ஆனால் இந்த மனிதர்களின் நிமித்தமாக मैंने नहीं किया। நான் அதை செய்யவில்லை. नया नियम के विश्वासियों का परमेश्वर क्या कहता है? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு தேவ கூற்று என்ன? आपके ऊपर, मेरे ऊपर एक बहुत बड़ा जिम्मेदारी है। உங்கள் மேல், என் தோளின் மேல் ஒரு பெரிய பொறுப்பு. मैंने इस रिमेंबर की सीरीज को खत्म करने के लिए चाहा आज, நான் இந்த ரிமெம்பர் நினைவு கூறுகிற அந்த சீரிஸ் பிரசங்கத்தை இன்றைக்கு முடிக்க விரும்பி இருந்தேன். लेकिन आज भी नहीं कर सके। ஆனால் இன்றைக்கும் அதை என்னால் முடிக்க முடியவில்லை. लेकिन मैं आपको बतलाने के लिए चाहता हूँ। ஆனால் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், आगे हम बढ़ेंगे, இன்னும் தொடர்ந்து நாம் முன்னேறி செல்வோம். लेकिन उसके पहले ஆனால் அதற்கு முன்பதாக हम प्रभु से कहने के लिए चाहेंगे, ஆண்டவரிடத்தில் சொல்ல விரும்புவோம், किसी भी रूप में बलवा करने की भावना मेरा दिल में जरा सा भी नहीं होना करके हमें निर्णय करने की बात है। ஒரு தீர்மானம் அல்லது நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் கலகமோ ரெண்டகமோ நான் பண்ணாதிருப்பேன். I will not rebel at any cause in any form. किसी भी कारण के वजह से या किसी भी बात के चलते मैं बलवा न करूंगा, Because that is equal to witchcraft. क्योंकि वो जादू टोना के बराबर है. It is equal to idol worship. वो मूर्ति पूजा के बराबर है. If I see anything, the wrath of the Lord come, I stand and I am willing to pay a price for it. अगर मैं किसी भी वातावरण में परमेश्वर का गुस्सा या उनका क्रोधित होने की बातों को देख लेता हूं, वहां बीच में होकर के उसको रोकने के लिए मैं खड़ा ही रहूंगा. योना की गलती क्या है? யோனாவினுடைய தவறு என்ன? भविष्यवाणी किया, அவன் தீர்க்கதரிசனம் உரைத்தான். 40 दिन है, 40 நாள் தான் இருக்கிறது, खत्म हो जाओगे, அழிந்து போவாய். लोग मन फिराए, ஜனங்கள் மனம் திரும்பினாங்க. परमेश्वर ने कहा नहीं करूंगा, தேவன் சொன்னா நான் செய்ய மாட்டேன். எப்படி? मेरे भविष्यवाणी पूरा नहीं हो रहा, ஏன் தீர்க்கதரிசனம் நிறைவேறாம இருக்குதே? परमेश्वर के विरोध में बलवा करने लगा। தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பிடித்தான். परमेश्वर के विरोध में प्रश्न पूछता है, தேவனுக்கு விரோதமாகவே கேள்வி கேட்டான். क्यों मैं इस प्रकार में जलूंगा नहीं? ஏன் நான் இப்படி எரிச்சலா இருக்க முடியாது? ठीक है, जलते रहो, சரி, நீ எரிச்சலா இருந்துகிட்டே இருப்பா. जलते रहो। எரிச்சலா இருந்துகிட்டே இரு. प्रभु ने सिखाने के लिए कोशिश किया, தேவன் கற்றுக் கொடுக்க முயற்சி எடுத்தார். नहीं। இல்லை. The arrogance and demency of Jonah, योना के अंदर का घमंड, योना का अंदर का जिद्दी जो है, योना का ऐसे ही रख दिया. யோனாவுக்குள் இருந்த பிடிவாதம், முரட்டுத்தன்மை யோனாவை கடைசி வரையும் அப்படியே அமரச் செய்து விட்டது. लेकिन यहाँ मूसा और हारून को देखिएगा, ஆனால் இங்கே மோசேயையும் ஆரோனையும் பாருங்கள். प्रभु खुद कहता है, தேவனே சொல்லுகிறார், तुमको मैं बढ़ाऊंगा, உங்களை நான் உயர்த்துவேன், मैं आशीष दूंगा, உங்களை ஆசீர்வதிப்பேன், इनको सत्यानाश करूंगा, இவர்களை அழித்து விடுவேன், इनके संपत्ति आपके लिए, இவருடைய சொத்து எல்லாம் உனக்கு வந்துரும். ना नहीं, இல்லை இல்லை, அது எங்களுக்கு வேண்டாம். उनको आप सत्यानाश करेंगे, मेरे नाम को भी मिटा देना. மோசே சொல்லுவான், அவர்களை அழித்தால் என் பெயரை புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். हम अपने को जांचेंगे, நம்மை நாமே பரிசோதிப்போம், हम थोड़ा सिर झुकाएंगे. கொஞ்சம் தலை தாழ்த்தி. मैं आने वाले दिनों में और कुछ बातों को आपके सामने रखने के लिए चाहता हूँ. வரும் நாட்களில் இன்னும் சில காரியங்களை பேச விரும்புகிறேன். इसी बात को थोड़ा आगे बढ़ाने के लिए चाहता हूँ, இதே காரியத்தை கொஞ்சம் முன்னேறி சொல்ல விரும்புகிறேன். लेकिन थोड़ा सा अपना सिर झुकाएंगे. ஆனா இப்போ கொஞ்சம் தலை தாழ்த்தி